ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி ஆகஸ்டுடைய 3ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆடியோடைய 18ஆம் நாள், கிழமை திங்கக்கிழமை. இந்த டைம் சோமவார நாளில் ஆடி 18ஆம் தேதி வருது. இந்த ஆடி 18 வரக்கூடிய நாள் தான் ஆடி பெருக்காக கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருடமும் ஆடி 18 வரக்கூடிய நாள் ஆடி 18ஆக கொண்டாடப்படுது. ஸோ ஆடி 18 நாளை முன்னிட்டு ஆடி பெருக்கில் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற முக்கிய ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆடி பெருக்கான நாளை நாள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக அனைவரும் இதை செய்து பயன்பெறுங்க. தமிழ் மாதங்களில் 4வதாக வரக்கூடிய மிக முக்கியமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தை ஆடி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்று சொல்லப்படும். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய அம்மன்களுக்கு வழிபாடுகள் செய்யப்படும். அதனால் இந்த மாதம் அம்மன் மாதம், சக்தி மாதம் என்றெல்லாம் சொல்லப்படும். இந்த மாதத்தில் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்வார். அதுவும் தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்வார். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று குறிப்பிடலாம். இந்த ஸ்பெஷல் மாதத்தில் ஸ்பெஷலான நாட்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் தான் ஆடியில் வரக்கூடிய 18ஆம் தேதியான நாளை நாள். இது ஆடிப்பெருக்கு என்று வெகு சிறப்பாக அழைக்கப்படுது. இந்த ஆடிப்பெருக்கான நாளை நாள் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க, என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். காவேரிக்கு நடத்துகிற இந்த வழிபாடு அனைத்து வரங்களையுமே வழங்கும். ஆக்சுவலி குழந்தை பெரு, திருமண பெருலாம் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யமும் தேடி வரும். வாழ்வில் முன்னேற்றங்கிறது கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக வழிபாடு செய்து பயன்பெறுங்க. காவேரியை வழிபட்டிங்கன்னா அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு முடியும். அதுதான் ஆடிப்பெருக்கு நாளை தினத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். கணவன் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் காவேரி தாயை வணங்குனீங்கன்னா மனமான உங்களுக்கு வேண்டக்கூடிய வேண்டுதல் நிறைவேறுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அதுவும் திருமணமாகாத கன்னி பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு கண்டிப்பாக திருமணம் வர வேண்டி நின்னீங்கன்னா காவேரியை பிரார்த்தித்து பாருங்கள். அடுத்த வருடம் புதுமண தம்பதிகளாக மாறுவீங்க. ஆல்ரெடி திருமணமாகி புதுமண தம்பதிகளாக இருக்கிற பெண்கள் தாலி பெருத்து புது தாலி முடிந்து கொள்வதை இந்த நாளில் பண்ணுங்க. வயது முதிர்ந்த சுமங்கலி புது தாலி எடுத்து தருவது ரொம்ப விசேஷம். அதோடு திருமணமான தினத்தோடு அணிந்து கொண்ட மலர் மாலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வீட்டில் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆழிப்பெருக்கான நாளை நாள் ஆற்றுல விடுங்க. அது ரொம்ப 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 விசேஷம். அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த வயது முதிர்ந்த பெண்கள் இருக்காங்கள, அவங்க தலைமையில் இவை அனைத்தும் காவேரி அறையில் நடைபெறணும். அதாவது காவேரி கரையோரம் இதெல்லாம் நடைபெறணும். சிறுவர்கள் சப்பாரத்தட்டி எனப்படக்கூடிய சிறு மரத்தேர்களை உருட்டி கொண்டு ஆற்றங்கரையில் விளையாடுவது அந்த காலத்தில் ரொம்ப விமர்சையாக இருக்கும். இப்போலாம் யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அதே போல் விவசாயத்தையும் தங்கள் குடும்பத்தையும் வாழ வைக்கக்கூடிய காவேரிக்கு மங்கள பொருட்கள் நாளை நாள் அர்ப்பணிக்கிறது ரொம்ப முக்கியம். பெண்கள் உங்கள் கழுத்தில் உடன் வந்திருக்கக்கூடிய ஆண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் கயிறுகளை கட்டி கொள்வது நாளை நாள் ரொம்ப 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 முக்கியம். அதே போல் நாளை தினம் பெண்கள் நீங்கள் நீராடி விட்டு புத்தாடை அணிந்து கொள்ளணும். ஆற்றங்கரையில் ஒரு இடத்தை சுத்தம் செய்து விட்டு அந்த இடத்துல தீபத்தை ஏற்றி வைக்கணும். அங்கு வாழை இலைகளை விரித்து வைக்கணும். அப்புறம் பஞ்ச சாணத்திலோ அல்லது மஞ்சள்லையோ பிள்ளையார் பிடித்து வைத்து வாழை இலையில் வைக்கணும். அப்புறம் மங்கள பொருட்களை வைக்கணும். மஞ்சள், குங்குமம், தாம்பூலம், தாலி பொட்டு, தேங்காய், கண்ணாடி வளையல், பனையோலையால் ஆன காதாள கருகமணி, அரிசி, வெல்லம், ரவிக்க துணி, காப்பரிசி, அவுள்,
இந்த மாதிரி எல்லாமே அந்த வாழை இலையில் வந்து வைக்கணும். கூடவே வந்து சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி சித்திரனங்களை வீட்டில் இருந்தே எடுத்து வந்து வைக்கணும். அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கூடி இருக்கும்போது காவேரி தாயை போற்றி அவரவர்கள் தங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாட வேண்டும். பிறகு ஃபைனலாக தேங்காயை உடைத்து வைத்து நெய்வேத்தியம் செய்து விட்டு கற்பூர தீபாராதனையை காண்பிக்க வேண்டும். இந்த தீபத்தை காவேரிக்கு காண்பித்து வணங்குறது ரொம்ப முக்கியம். அதன் பின் தாலி பொட்டு, மஞ்சள், குங்குமம், காதோல கருகமணி, புஷ்பம் போன்றவற்றையெல்லாம் எடுத்து அதை காவேரி இருக்குல்ல அந்த காவேரி தண்ணி ஓடக்கூடிய அந்த தாய்க்கு அர்ப்பணிக்க வேண்டும். வாழை மட்டையில் தீபமும் ஏற்றி நேரில் மிதக்க விடணும். ஸோ காவேரிக்கு நடத்தக்கூடிய நாளைய இந்த வழிபாடு அனைத்து வரங்களையும் வழங்கும். குழந்தை பெரு, திருமண பெரு கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யமும் தேடி வரும். வாழ்வில் முன்னேற்றங்கிறது கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இதை செய்ய மறக்காதீங்க. இதை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது உங்களுக்கு நடக்கும். நான் சொன்னது மாதிரியே நாளை நாள் காவேரி அன்னைக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. இதை செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதாவது எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், நான் நினச்ச மாதிரியே எனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல காவேரிக்கு போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறக்கூட தண்ணியை எடுத்து அந்த நிறக்கூட தண்ணியை வந்து காவேரி அன்னையாக நினச்சி அந்த குடத்தை வைத்து அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை அப்படியே பண்ணி அந்த நிறக்குடத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையுமே வந்து விட்டுருங்க. அதாவது அந்த நிறக்குடத்தில் வந்து நீங்கள் எடுத்து வைத்த அந்த காதாள கருகமணி, மஞ்சள், குங்குமம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. கூட ஒரு விளக்கையை ஏற்றி அந்த குடத்தில் வந்து அந்த விளக்கு எரிகிற மாதிரி பண்ணிடுங்க. ஸோ காவேரிக்கு நீங்கள் போய் பண்ண முடியலனாலும் வீட்டில் இருந்தே ஒரு குடத்தை வைத்து அந்த தண்ணியில் காவேரி அன்னை எழுந்தரில் செய்ய பரிகாரம் செய்யலாம். ஆனால் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது, இதை முறையாக செய்து பயன்பெறணும். ஸோ ஆடி 18 நாளை நாள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். சொன்னதை கிளியராக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் முக்கியமான இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.